எல்லாருக்கும் வணக்கம். எல்லா புகழும் முருகனுக்கே. எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, ஒரு இடத்துல வந்து உங்கள் லைஃபோட சக்ஸஸ் என்ன காரணம்? ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மேடையிலையும் ஒரு மனுஷங்க பற்றி தான் சொல்லுவாங்க, இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பற்றி தான் சொல்லுவாங்க. நான் சக்ஸஸ் ஆகலை என் வாழ்க்கையில். ஆனால் என்னோடய கடந்த வாழ்க்கையில் வந்து இப்போக்கி கடந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு சக்ஸஸ் தான் நான். இதுக்கு ஒரே ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா முருகன் மட்டும்தான். இன்றைக்கி இவர் இல்லைன்னா நான் இங்கே இல்லவே இல்லை, இந்த உயிர் மூச்சு இல்லவே இல்லை. என்ன ஒரு ஆளாக உங்கள் மத்தியில் மக்களாகிய இன்றைக்கி வந்து எத்தனையோ பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. என்னைய தேடி வந்து பேசுகிறீங்க. முதலெல்லாம் எங்கள் அப்பா என் வாழ்க்கையில் ஒருத்தவங்கலாம் ஒருத்தன் சாப்பிட்டியா இல்லையாலாம் ஒருத்தனும் கேட்க மாட்டான். ஆனால் இப்போவே வந்து இத்தனை சொந்தங்கள் என் அப்பா மூலியமாக நீங்கள் எல்லோரும் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து ஒரே ஒரு நன்றி யாருக்குன்னா என் அப்பா முருகருக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. இன்னும் நிறைய வந்து என் அப்பா அருளால் வந்து நிறைய உங்கள் எல்லாருக்குமே வந்து எல்லாமே பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அப்பா உத்தரவு கொடுத்தா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே பண்ணுவேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை, எங்கள் லட்சியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காசு சம்பாதிக்கணும், பணக்காரன் ஆகணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்கள் அப்பனுக்கு ஒரு கோயில் நான் கண்டிப்பாக கட்டுவேன். இது எனக்கு கனவுல வந்தது. கண்டிப்பாக இது எங்கள் அப்பா இன்றைக்கி இந்த கோயிலை எனக்கு செவ்வாய்க்கிழமை நாள் நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா சாட்சியாக சொல்கிறேன், சத்தியம். கண்டிப்பாக ஒரு கோயில் கட்டுவேன். இதை விட என்னால் முடிஞ்சதை விட இதை விட பெரிய